ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எனேபிள் பண்ண வேண்டிய ஒரு சூப்பர்பான ஃபீச்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரோட்லையோ எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது மொபைல் யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம யூஸ்வலாக ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் சேட் பண்ணிட்டோ இல்லை ஒரு ஆடியோ கேட்டோ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு யாராவது ஒரு பர்சன் வந்து உங்களுடைய மொபைலை பிடுங்கிட்டு போகிறார். உங்களுடைய மொபைல் அன்லாக்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திடீர்னு நடக்கக்கூடிய விஷயம் நடந்ததுன்னா உங்கள் மொபைல் உடனே லாக் ஆயிடணும். இதுக்கு பேர் தான் தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் பேர். இந்த ப்ரொடெக்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி வச்சிட்டோம்னா உங்ககிட்ட இருந்து ஒரு மொபைலை யாரு உடனே எடுத்துட்டு போனாலும் சரி, திருடிட்டு போனாலும் சரி, அவங்க எனேபிள் பண்ண முடியாத அளவுக்கு எப்படி லாக் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பிராண்ட் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல சர்ச்ல தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டு டைப் பண்ணுங்க. பாருங்க, டிஸ்பிளே ஆகுது பாருங்க. தெஃப்ட் ப்ரொடெக்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் லாக் வந்து டிசேபிள் இருக்கு, எனேபிள் பண்ணிக்கங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய டிவைஸ்ல மோஷன் சென்சார் அண்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி லாக் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லா நம்ம மொபைலை யூஸ் பண்ணும் பொழுது அமைதியாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட இந்த மொபைலை புடுங்குறாரு அப்படின்னா அதுல ஒரு ஷேக் ஆகும். அந்த ஷேக் ஆகிட்டே இருக்கும். அந்த ஷேக் ஆகிற அந்த சென்சாரை வச்சு தான் உங்க மொபைலை உடனே லாக் பண்ணும். அதனால இதில் டர்ன் ஆன்ங்கிறத கொடுத்துங்க. இதை ஆன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் டிவைஸ் லாக்னு இருக்கு. ஸோ அதையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அதோட பர்பஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மொபைல திருடிட்டு போற அந்த பர்சன் திருடுனதுக்கு அப்புறமா இன்டர்நெட் ஆன்ல இருந்ததுன்னா உடனே ஆஃப் பண்ணுவாப்ல. எதுக்கு? அதோட ட்ராக்கிங் எங்கேன்னு சொல்லி கண்டுபிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக ஆஃப் பண்ணுவாப்ல. அதாவது உங்களுடைய மொபைலை திடீர்னு புடுங்கிட்டு போகும் பொழுது அதுல வர சேக், அதே மாதிரி உடனே இன்டர்நெட் ஆஃப் பண்றது, இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி உடனே லாக் பண்ணும். ஸோ ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இருக்கிறது இந்த ஷேக்கை பேஸ் பண்ணி மோஷன் சென்சார் வச்சு யூஸ் பண்ணும். அடுத்து இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய ஆஃப்லைன் டிவைஸ் லாக்குங்கிறது அவன் உடனே இன்டர்நெட் ஆஃப் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணான்னா அதுவும் லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் லாக் பண்ணும்பொழுது நம்மளுடைய டேட்டா யாரு எடுத்துட்டு போனாலும் நம்ம மொபைல் இருக்கக்கூடிய டேட்டா எங்கேயும் வெளியே போகாது, செக்யூரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.